சென்ற 2 மாசத்துக்கு முன்பு 10 மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக நம்ம மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அதிமுக அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம்ன்றாங்க. அதிமுக ஆட்சியில பள்ளி குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை பத்தி அறிஞ்சு லேப்டாப் என்பது பள்ளிக்கூட குழந்தைங்களை விட கல்லூரி குழந்தைங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுன்னா, ஒரு வேலை தேடி போறதுன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை திட்டத்துல கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போய். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறேன், நான் கொடுக்கறேன் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, பிப்ரவரி மாசம் 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் ஒரே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில். என்ன, மகளிர் உரிமை தொகையை திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு அதை உயர்த்தி 1000 ரூபாங்கிறத 2000 உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும், இலவச லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாம் விட முக்கியமான ஒரு திட்டம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடற்றோருக்கு 10 லட்சம் பேருக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிருக்கான திட்டம் தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் இல்லத்தரசி டோக்கன் திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்தோடனே நம்ம முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டோக்கன் கொடுத்துருவாரு. அந்த டோக்கன் வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாமான், மின் சாதனம், எந்த பொருளாக இருந்தாலும் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ்னு முதலமைச்சர் சொல்லிட்டார், தலைவர் சொல்லிட்டார். இதெல்லாம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தராங்களா? நாம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி மறுக்கப்படுது, மொழி உரிமை மறுக்கப்படுது. இதெல்லாம் இன்னைக்கு அதாவது தலைவர் திருப்பதி சொல்றாரு, வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு, இதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல். நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணியில யார் யார் இருக்கா? திரு மோடி, அமித்ஷா, அவங்களுடைய அடிமை கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம இத்தனை திட்டங்களை பண்ணதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, பாஜகவை தமிழ்நாடு மக்கள் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக போர்வையை போத்துக்கிட்டு எப்படியாவது குறுக்கு வழியில நுழைய பாக்குறாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்குங்க. நேற்று பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது, பரமக்குடியில பேசி இருக்கும் போது என்னை பத்தி பேசிருக்கிறாரு. நான் அவரை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டேன்னா, நான் என்ன தரக்குறைவா பேசினேன்? நான் எதுவே பேசல. அவர் என்ன சொல்றாரு, என்னோட வயசு அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான், என்னுடைய வயசு அவருடைய அரசியல் அனுபவம் தான். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் எனக்கு நிச்சயமா இல்லதான், அதை விட அனுபவம் குறைவுதான். ஆனா எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கிங்க கிட்ட பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நிக்கிற அனுபவம் என்னோட அனுபவம். என்னைக்கா இருந்தாலும் மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் என் அனுபவம். இதெல்லாம் என் அனுபவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு,
அப்புறம் அந்த மோடி அமித்ஷா இவங்க 2 பேர் காலை பிடிச்சிட்டு இருக்கிறதா அவருடைய அனுபவம். ஆனா யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க கால் எல்லாத்தையும் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். நான் ஒன்னும் டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வரல. அந்த அனுபவம் என்கிட்ட இல்ல. நான் ஒன்னும் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை டெல்லியில அடக்கு வச்ச அனுபவம் எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாதிரி இந்த கேவலமான அனுபவங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு பிஜேபி களத்துல இறங்கி இருக்காங்க. பிஜேபி அவங்களோட டீமை இறக்கி இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, பிஜேபி பி டீம், சி டீம், டி டீம்னு பல டீம்கள் இறங்கி இருக்கு. எத்தனை டீம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல என்னைக்குமே திமுக தான் சாம்பியன் அப்படிங்கறத இந்த தேர்தல்ல நாம நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? அரசியல்ல நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கிறார். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு மோடியுடைய மொரட்டு அடிமைதான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத சட்டமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணுங்க. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு 1ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 23 நாட்கள் நீங்க களத்துல இறங்கி இந்த பிரச்சாரத்தை அனைவரும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணும்? ஏன் வில்வநாதன் ஜெயிக்கணும்? ஏன் அவர் சட்டமன்றத்துக்கு போகணும்? ஏன் நம்முடைய திமுக ஆட்சி அமைக்கணும்? ஏன் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்? அதிமுக ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு எந்த விதத்துல பின்னோக்கி போகுங்கிறத பிரச்சாரத்தை அடுத்த 23 நாட்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக கேட்கிறேன், கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் வில்வநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களோட அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.